பலத்த காரியம் செய்து நம்ம தலையில் தாழ்த்தி ஜெபம் பண்ணி தேவ வசனத்தை நாம் சொல்லலாமே. வானத்தையும் பூமியும் உண்டாக்குனா ஜீவனுள்ள தேவனை கத்தாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம். வானாகி வானனும் வானங்கள் நடுவில் இருக்கிறவரே ஸ்தோத்திரம். வேகச்சமே ஸ்தோத்திரம், அக்கிரச்சமே ஸ்தோத்திரம். அன்றுவரே இன்ன வரைக்கும் எங்களை உங்களுடைய பரிசுத்த ஆவினால எங்களை நல்லா பாட வச்சிங்க, ஜெபிக்க செய்துங்க, துதிக்க செய்துங்க. அன்னி பாசனை அநேகருக்கு அனைவரும் இன்னைக்கு நீர் ஊற்றி இருக்கிறீங்க, என்ன ஊற்றுவீங்க ஆண்டவரே. வாரம் வாரம் எங்கள் மக்கள் ஆண்டவரே அன்னி பாசனை நிரம்பி ஆண்டவரே ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற அப்படிப்பட்ட வரங்கள் வல்லமை என் தாப்பனாகி இருக்கிற மகாபரமாக இருக்கிற இயேசு தருவின்னு நாங்கள் நம்புகிறோம். அதே போல இப்போ இருக்கிற வசனத்தை பேசி தேவன் ஒவ்வொருத்தையும் ஆட்டி தேட்டி அரவணைத்து பலப்படுத்தி போது ஜனங்கள் ஆண்டவரே சமாதானத்தோட சந்தோஷத்தோட செல்ல கத்து உதவு செய்யப்படுச்சு. அப்படியே செய்து நாம் பேசுகிறோம். ஏசு கிறிஸ்து சரணாமத்தை தாழ்மையோட ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சுகமாக்கிறத பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். எப்படி சுகமாக்கிறது, எப்படி சுகமாகறீங்கள், எப்படி உங்களுடைய விசுவாசத்தில் நேரதான் சுகம் பெறுகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த இன்னைக்கு வசனங்கள் எடுத்து போகிறோம். அதை நீங்கள் நல்லா கேட்டுக்கிட்டீங்கன்னா அது பிரகாரம் நடக்குன்னா அது பிரகாரம் நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஆக கடவுள்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலேயே முதல்ல எடுக்கிறதே வந்துடுங்க சுகத்தை பற்றி பேசக்கூடியது கஷ்டமான வார்த்தைகளை தான் வரும் ஃபஸ்ட்டு. அப்படி என்ன பாருங்கள், யோபு 2:10 படிங்க. யோபு 2:10 634 பக்கம் பழைய ஏற்பாட்டில் 634 பக்கம் யோபு 10 இது 2:10. அதுக்கு அவன், நீ பைத்தியக்காரி, பேசுகிறது போல் பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மை பெற்றனா தீமை பெற வேண்டாமா என்றான். பார்த்தீங்களா? இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளால் என்ன பாவம் செய்யவில்லை. பார்த்தீங்களா? யோபு எந்த காரியத்தினால எந்த இடத்துலையுமே பாவம் செய்யல. ஓடுன்னு நிறுத்தம் வாயின் வார்த்தை ஓடுன்னு நிறுத்தம் வாயின் வார்த்தை. அடிக்கடி சொல்லிக்கிறேன், வாயின் வார்த்தைகளுக்கு நம்ம ஜீவன் உண்டு. பார்த்து பேசுங்க, நிதானமாக பேசுங்க, நிதானம் கேட்டு பேசாதீங்க. பைத்தியத்தன்மை நம்ம பேசக்கூடாது. நாம் என்ன பண்ணக்கூடாது, ஞானமாக பேசணும். நாம் எங்கிருந்து பேசினாலும் சரி தெய்வம் பார்த்து கொண்டிருக்கார். உங்களுக்கு கொடுக்குற பெரிய தெய்வம் உங்களுக்கு இருந்து கொண்டே பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த தெய்வத்துக்கு நீங்கள் துக்கப்படுத்தாதபடி நடந்து கொண்டு சொல்லி நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா இங்கிருந்து நீங்கள் ராசுப்படி போய் பேசினாலோ, உங்கள் வீட்டில் போய் பேசினாலோ, கணவன்கிட்ட பேசினாலோ, மனைவிகிட்ட பேசினாலோ, பையன்கிட்ட பேசினாலோ, பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட பேசினாலோ தேவன் விசாரிக்கிறோம், நாயை விசாரிக்கிறோம், உட்கார்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டே இருப்பார். அப்போ நாம் அதை நான் செய்யக்கூடாது. தேவையில்லாத வார்த்தைகளை நாம் அழைப்பிடக்கூடாது அப்படி சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அதனால தான் வாயின் வார்த்தைகளுக்கு ஜாக்கிரதையாக நீங்கள் பேசணும். யாருக்கிட்ட எங்கே பேசினாலும் மனசுக்குள்ள இருந்தால் கூட ஆண்டவரே இந்த வார்த்தையை இந்த எண்ணம் எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி நெஞ்சு மேலே கையை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க, அதுக்காக ஆண்டவர்கிட்ட வருந்தும் போது அந்த எண்ணங்கள் மாறிவிடும் இல்லையா? மாற இடபடி நீங்கள் போய் உங்களுடைய கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா சத்துருவான சாத்தான் இந்த பக்கம் பரிசுத்தாவியான இருப்பார், இருந்தாலும் சத்துருவான சாத்தான் 2 பேரும் இருந்து கொண்டு இருப்பாங்க. அப்போ நாம் என்ன செய்யணும்னா அதுக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜாக்கிரதையாக இருந்து பேசும்போது ஞானமெல்லாம் பேசணும்னா நீங்கள் கொஞ்சம் இருக்கிறோட பேசி பாருங்க, அது பயங்கரமாக உண்டாகும். அது அப்படியே திசைவே திருப்பி உங்களை சரீரத்தை அப்படியே அது கொடுத்துருக்கு. என்னென்ன செய்யணுமோ அத்தனை கொண்டு போய் செய்யும். பாவத்துக்கு கொள்படை தாக்கி நீங்கள் நினைக்கிறோம் நல்லா சாப்பிட்றோம், நல்லா திறமை இருக்கிறோம், நல்லா வேலை செய்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உங்களுடைய சரிகளும் தானாக சீர்கட்டு போச்சுன்னு அர்த்தம். எப்போ உங்களுடைய வார்த்தையை இது பண்ணுறீங்களோ அப்போ உங்களுடைய சரிகளும் சீர்கட்டு கொண்டிருக்குன்னு அர்த்தம். அப்போ சீர்கடாதபடி காக்கணும், வாயோட உகடை காத்துக்கொள்ளணும். அவன் காத்து கொண்டதுனால யோபு என்னாச்சு? யோபு அவனை 2வது பாருங்க, அதில் 7 படிங்க, அதில் 7 10 போட்டு இப்போ 7 படிக்கிறீங்க. அப்பொழுது சாத்தான் யாருடைய சந்நிதி விட்டு, கர்த்தருடைய சந்நிதி விட்டு உள்ளாங்கால் தொடங்கி என்ன கொடிய பற்கள்னால சாத்தான் என்ன செஞ்சானாமா? பார்த்தீங்களா? ஏன்னா எவ்வளோ பிரச்சனை. அப்போ யோபு போலவே நம்ம சடங்கு சொல்லுங்க, கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் நம்ம மறந்துடும். ஏங்கிறீங்களா? இன்னைக்கு நாம் என்ன பண்ண ஏமாந்துடும். நம்ம இடத்துல இருக்கிறது என்ன காரியம், எதனால வருகிறது,
எதுனால இப்படி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கேட்கிறோம். ஆனால் யோபு அவன் நல்லா உத்தமனா இருந்தா, அதனால அது வந்தது. அதே சமயத்தில் நம்மளுக்கு எப்படி வருதுன்னு பார்க்கணும். அவனுடைய காரியம் வேற, இப்ப இருக்கிற புதிய ஏற்பாட்டுடைய காரியம் வேற. இப்ப உலகத்துல பாவம் பெருகுனால்தான் வியாதியை பெருகுது, பாவத்தினால்தான் பிரச்சனையை பெருகுது. அப்ப நாம் என்ன செய்யணும்னா வார்த்தைகளை காத்துக்கொள்ளணும். யோபு ஒரு இடத்துல கூட குற்றமில்லாதபடி அவன் நீதிமானங்கிற காட்டி கொடுக்கறதுக்காக தான் தேவன் அந்த காரியத்தை செய்தார். நீங்கள் நானும் எப்படியா இருக்கிறோம்னு சொல்லி நாம புரிந்து கொள்ளணும். இப்போ யோபை போல யாரும் இது போல நாம இருப்பதும் இல்லை, இருக்க போறதும் இல்லை, இன்னுமேலே வருவது பின்னாடி நடந்ததும் இல்லை, இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? யோபை போல இருக்கிறதுக்கு யாருனாலும் முடியாதுங்கிறது இது காரணம் காட்டுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ நாம புரிஞ்சு கொள்ளணும், தேவனுக்கு ஸ்தோத்திரம். சரி, அது அப்படியே இருக்கட்டும். அந்த வசனம், அந்த வார்த்தை நீங்க புரிஞ்சுக்கணும். யோபு எதுக்குன்னா, யோபு எப்படி பழுதுனாலும் அவனுக்கு சுகமாக 2வது ஆண்டவர் செய்தாரு, 2 எத்தனை ஆசீர்வாதத்தை பெற்றார்னா, அவனுடைய சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி, அவன் காலங்களுக்கு தகுந்த மாதிரி கோலம் போடல. அவன் அப்படியே சூழ்நிலை வந்தாலும் அவன் எப்படி இருந்தாலும் அப்படியே அந்த நீதி அவன் குறையாது இருந்தாலும் சொல்லி வேறு சொல்லுது. அப்போ நாம் என்னதான் பிரச்சனை நடந்தாலும், ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு கணவனுக்குள்ள ஒரு பிரச்சனை, ஒரு மனைவி ஒரு வார்த்தையை சொல்லிட்டா, இல்லை ஒரு பையன் ஒரு வார்த்தையை சொல்லிட்டா, இல்லை ஒரு தேவத்தில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஒரு சொல்லிட்டா, அதை போய் நாம் என்ன பண்ணணும், இத்தா சோடு இருக்கிறத சின்ன பலவோட இருக்கிறத ஊதி இத்தா சோடு பண்ணி டப்புன்னு வெடிக்க வச்சுருக்கிறோம். அதே நம்மளுக்கு ஒரு பெரிய வீட்டில் பெரிய ஒரு நம்மளுக்கு ஒரு நல்ல கிடைக்கூடிய ஆசீர்வாதத்தை நாமளே இறந்துடும். அது ரொம்ப சாய்க்கிறது இருக்கும். இதுதானா அந்த பிரச்சனையா, ஒரு பிரச்சனையா, அது கற்று பார்த்துக்குவாரு, அவ்வளோதான், நம்ம செவிக்க வேண்டிய நம்ம வேலை அப்படின்னு மட்டும் நினச்சி பாருங்க. அது ஒன்றும் இல்லாத புசுவானம் போயிடும், இல்லையா? நீங்கள் அதை நினைக்கிறீங்கன்னா அது பெருசாகிடும். அது நினைக்கணும், அந்த மாதிரி எண்ணத்தை கொண்டாடும். பாருங்க, 2வது மார்க்கு 16 17 படிக்கலாமே. 75ஆம் பக்கம், புதிய ஏற்பாட்டில் 75ஆம் பக்கம், மார்க்கு 16 17 75ஆம் பக்கம். அப்படி சொல்லிட்டு தான் நீங்கள் சீக்கிரம் எடுக்க முடியும். மடான்னு நான் போக முடியும், ரயிலுக்கு வரணும். விசுவாசிக்கிறவர்களால் பாருங்க, விசுவாசிக்கிறவனுக்கு நடக்கிற அடையாளங்களும் என் நாமத்தினாலே விசுவாசிகளை துரத்தினும் நகமான வார்த்தைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான சேதப்படுத்த. பார்த்தீங்களா என்ன சொல்லுது? சாவுக்கான குடிச்சாலும் கூட அது அவங்களே சேதப்படுது. ஏன்னா விசுவாசம் இருந்தா. சில பேருக்கு விசுவாசம் இருக்க, விசுவாசம் இல்லாதனால என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? எங்கெல்லாம் கஷ்டப்படும் அங்கெல்லாம் போய் தான் ஜாமான். யாரெல்லாம் வந்தால் எல்லா வீட்டையும் தடை கொடுத்துருவோம். யாரெல்லாம் வந்தாலும் அவங்க வீட்டு அட்ரஸ் வாங்கி வச்சுட்டு எல்லா பக்கம் ரெண்டரை போடுறக்காரங்க. ஏன்னா வீட்டில் விசுவாசம் இல்லை. இங்கே என்ன சொல்லுதுன்னா, நீ சாவுக்கேற்ற விசத்தை கொடுத்தபடி சாக மாட்டேங்கிற, உன்னோட விசுவாசம் வந்தால் போதுங்கிற. ஆனால் நம்ம மக்கள் எடுத்துருங்க, விசுவாசம் இல்லாதனால வரையினாலும் தலை கொடுத்துருவாங்க. வரையினுக்கா வார்ப்பர் எங்கெங்கே தெரிஞ்சு எல்லா பக்கம் ரெட்டை எழுதி அனுப்பிடுவீங்க. அப்போ அனுப்பிட்டு அவங்க இடத்துல ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுன்னு சொல்லி, 2வது எனக்கு என்ன தெரிஞ்சுன்னு சொல்லி தெரிஞ்சு மாதம் தான் ஃபோன் போட்டு கேட்பீங்க. இதெல்லாம் என்னென்னா, உலகத்தான் இருக்கிற மனிதர்கள் கூட மோசமாக நம்ம நடந்துக்கிறோம். அது மாறணும். அப்போ உங்களுடைய விசுவாசம் எங்கே? ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? நீ சாவுக்கேற்றுவாவதை குறித்தா கூட நீ என்ன பண்ண மாட்டேன், என்ன அது என்ன பண்ண மாட்டேன், அது போட்டுருக்குது சேதப்படுத்தாது போட்டுருக்கு. அப்போ உன்னுடைய விசுவாசம் இருந்தா நீ ஜெபிச்சாவே போதும். உன்னுடைய ஜெபத்திலேயே உன்னுடைய வியாதி போயிடும் சொல்லி வியாதி சொல்லுது. போதும். யோகுக்கு யார் செஞ்சாங்க? யோகு யாராச்சும் ஜெபம் பண்ணாங்களா? யோகுக்கு யாராச்சும் வந்து உத்தரவு இது பண்ணாங்களா? ஆறுதல் படுத்தினாங்களா? ஒருத்தர் இல்லை. கட்டில் மனைவி கூட தூசிக்கிறான். கட்டில் மனைவியோட உதவி தள்ளிப்பட்டு போனேன். அவன் யாரையும் தேடி போனேன், எந்த பாஸ்டர் தேடி போனேன் சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை யாருக்கு லெட்டர் போட்டான் அதையும் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் என்ன செஞ்சான்? அவனுடைய விசுவாசம். தேவன் இப்படித்தான் நடத்தினாலும் என்னை காப்பாற்றுவார், நான் சொந்த கண்ணில் காம்பேன், இன்னும் மீண்டும் என் வாழ்க்கை கட்டப்படு, நான் காப்பாற்றப்படுவேன், வாழுவேன் அப்படிங்கிற அவன் விசுவாசத்தை முன்வைத்து ஓடுறான், இல்லையா? அந்த எண்ணங்கள் நம்மளுக்குள்ள வரணும். அதுக்கு போட்டு வர்றகிட்ட தலை கொடுக்குறது, வர்றகிட்ட சொல்றது, வர்றகிட்ட போய் பேசுறது, வர்றகிட்ட அட்டை போடுறது, எல்லாரும் தெரிஞ்சவங்க ஓடுறது, யார் சொன்னாலும் பின்னாடி ஓடுறது. நீங்கள் போனீங்க வாங்க, ஒரு அன்னைக்கு கன்வென்ஷன் ஒருத்தர் கூட்டிகிட்டு வாங்க பார்க்கலாம். நீங்கள் போனீங்க வர இங்கே நிறைய பேர் இருக்காங்கன்னு போனீங்க, கூட்டிகிட்டு வந்து பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சதா? அப்போ எவ்வளோ வீக்னஸ் இருக்கிறீங்க நீங்கள், அதை மட்டும் பாருங்க. உங்களை மட்டமாக தான் நினைப்பேன், உங்களாலே உங்களை பெருமையை நினைக்கவே மாட்டாங்க, தெரியுமா? அப்போ நம்ம சர்ச்சையே மட்டமாக நினைப்பாங்க. அதனால என்ன கேவலம் தான் அடிவோம். நாம் அதே மாறணும். உங்ககிட்ட உங்கள் விசுவாசம் எங்கே? அதுதான் முக்கியம்.
இப்போ விசுவாசம் உங்களுக்கு 12 மணி நேரம் ஜெபம் கொடுத்துருக்குது. மீதி நாளில் சனிக்கிழமை ஜெபம் கொடுத்துருக்கு, சனிக்கிழமை ஜெபம் கொடுத்துருக்கு. நீங்க வந்து ஜெபிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. தேவாலயத்தில் வந்து உட்கார்ந்து உங்க விசுவாசத்தை எச்சப்படுத்தும் போது தேவன் உங்களை என்ன ஆசீர்வதிக்கிறதை நிறுத்தவே மாட்டாரு. உங்க விசுவாசத்தினால அது சுகமாகி ஆகணும். அதுவுமே யோபு அதைத்தான் செய்தான். அநேகருக்காக அவன் ஜெயிச்சதுனால அவனுடைய காரியம் என்னாச்சு, கைக்கூடி வந்தது நம்ம பார்க்கணும். நீங்க அதை விட்டு போடணும் ஓடுறீங்க, சொல்ற மக்கள் ஓடும், பாஸ்ட் பார்க்கிறாருன்னு ஓடும். பார்த்தா இல்லாததை வந்து நாங்கள் போனாலே அள்ளி கொடுக்குற மாதிரி என்னைக்கு நடக்காது. இருக்கிற பெருசாக உடனே சிறுசாகாது. ஏன்னா உங்களுக்கு விசுவாசம் இல்லாதன்னு ஓடுறீங்க. அப்போ ஆண்டவர் பார்க்குறா, சரி ஏதோ ஒரு வழியா, சரி ஓடுற, அதனால ஏதோ ஒரு வழியா நல்லா ஒரு ஊசி போட்டா டாக்டரு. அப்போ அந்த நேரத்தில் ஏசுனாரா மாறிக்கா டாக்டர். அந்த டாக்டர் என்ன செய்யறாரு, ஒரு ஊசி போட்ட முடியும். ஏன்னா அங்கேதான் நம்பிக்கை இருக்குது, அங்கே ஊசி போட்டதான் கேட்கும். அந்த மாத்திரை தின்னதை கேட்கும், அந்த மாத்திரை தின்னதை நம்ம கேட்கும். ஏன்னா உங்களுடைய விசுவாசம் எங்கே போயிடுது, மாத்திரை மேலேயும் ஊசி மேலேயும் போயிடுச்சு, ஜபத்த மேல இல்லை. யோகா எத்தனை ஊசி போட்டான்னு இருக்குது, எந்த வைத்தியம் தேடி போனான்னு இருக்குது பாருங்க. வச்சது இல்லையா? அவன் வைராக்கியமா இருந்தா. ஆனா வைராக்கியம் நம்மளுக்குள் இல்லை. இப்ப இருக்கிற புதிய ஏற்பாட்டு என்ன பண்ணுங்க, நம்ம மக்கள் இடத்துல இல்லை. சிந்திக்கணும். புதிய ஏற்பாடு இயேசுநாதர் வந்தார். புதிய ஏற்பாடு உங்களுக்கு ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாடு உங்களுக்கு சிலுவையில் என்ன தெய்வம் என்ன செஞ்சிருக்காரு, சிலுவைக்கு மீட்டிருக்காரு. புதிய ஏற்பாட்டில் இல்லாத விசுவாசம் பழைய ஏற்பாட்டில் இல்லை. அவ்வளோ பெரிய விசுவாசம் இயேசுநாதர் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அவ்வளோ பெரிய மீட்டுக்கொண்ட ரத்தத்தை வீணாக பயந்துருக்கிற ரத்தம் நம்ம மேல் பாய்ந்து கொண்டே இருக்கு. அந்த ரத்தத்தினால நீங்க சுகம் பெறலைன்னா நீங்க எத்தனை ஊசி போட்டாலும் நல்லா, எத்தனை காரியத்தை செஞ்சாலும் நல்லா, ஒரு காரியத்தை சாதிக்க முடியாது இல்லையா? அவ்வளோ பெரிய பாக்கியத்தை நம்ம பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் யோபுக்கோ ஆபிரகாமுக்கோ ஈசாக்குக்கோ என்ன ஏகோபுக்கோ எலியாவுக்கோ அவங்களுக்கோ அந்த பாக்கியம் பெறல. உங்களுக்கு நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. இவ்வளோ பெரிய பாக்கியம் இருந்து உங்களுடைய விசுவாசம் இல்லாத நேரத்தை இன்னைக்கு வரைக்கும் நம்ம மாத்துறதுங்க, மருந்துங்க, ஓட ஒடியாரா எல்லாம் இப்படித்தான் கடை கிட்டலாம் தலையை கொடுக்க, கடை பக்கம் கட்டை போட இந்த பொழப்பு ஓடிட்டு இல்லையா? இது நம்ம இடத்துல மாறணும். உங்க விசுவாசத்தை நீங்க என்ன பண்ணணும், வர்த்திக்கணும். அதுக்காக நாங்கள் எங்க போனாலும் பைபிள் வச்சுக்கணும்னு சொல்லணும். பைபிள் படிச்சீங்கன்னா தான் உங்களை நீங்க என்ன பண்ண காப்பாற்ற முடியும். பைபிள் படிக்கணும் பாருங்க. அதுலயே இப்ப 17 படிச்சு 18 படிக்க 16ல சேதப்படுத்த பாத்தீங்களா, எல்லாமே சேதப்படுத்த ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இவ்வளவு பெரிய விசுவாசத்தை புதிய ஏற்பாடுல என் தேவனை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்காரு. இப்ப தந்தது என்ன பண்ணணும், அதை நம்ம பிடிச்சு கொள்ளணும். அதே இல்லையா, பிடிச்சு கொள்ளணும். நடக்கிறது இல்லை இந்த விஷயம். உங்களுக்கு பரம்பரையா அந்த வியாதி வருதுன்னு நினைக்க, பரம்பரையான வியாதி போக்குறதுக்கு இயேசுநாதர் கும்பிடணும். பரம்பரையா இருக்கிற தருத்தனம் போக்குறதுக்காக இயேசுநாதர் கும்பிடணும். அன்னைக்கெல்லாம் எங்க பார்த்தாலும் எவ்வளோ பேர் கோடீஸ்வரன் வீட்லையுமே ஏதோ ரோட்டில் தான் தானியம் இருக்கு, மீதி ரோட்ல எல்லாம் ஒன்று இருக்கு. அன்னைக்கு அதே மாதிரி தான் எவ்வளோ வீட்டில் பணம் காசு இருக்கு. அவங்ககிட்ட பணத்துக்கு போனோம்னா அவன் காலையிலேருந்து என்னென்ன வேலை வாங்கினா அத்தனையும் வாங்கிட்டு பொழுதாட அவங்க கொடுப்பான். நம்ம அங்கே வாங்கிட்டோம் இங்கே பொய்ய சொல்லி கொடுப்போம் அவங்க காசுக்கு. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் காசு பணம் புழங்குது. அதிக நீங்க பயன்படுத்துறதுக்கு விதம் தெரியாதனால உங்க கையில இருக்கிற பிரயாசத்தை நீங்க என்ன பண்ணுங்க, பிறருக்கு கொடுத்து போட்டு 2 பைத்தியக்கார நாட்டை கையாந்த போடும் இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய்னு சொல்றாரு. நாம் எப்படி இருக்கிறோம் அது முக்கியம். அந்த காலகட்டத்துக்கு இந்த காலகட்டத்துக்கு வித்தியாசம் நிறைய இருக்குது. அப்ப புதிய ஏற்பாட்டில் பாருங்க, எந்த வீட்டில் பார்த்தா இன்னைக்கு எங்க நம்ம ஜபம் பண்ணும்போது அற்புதம் இருக்குன்னு தோட ரோட்டில் கிடைக்கிறீங்க, காட்டில் கிடைக்க பைத்தியக்காரன் தான் ரோட்டில் கிடைக்கிறாங்க. மீதி இருக்கிறீங்க எல்லா விட்டு சோறு இருக்கு. பைத்தியக்காரனுக்கு தான் சோறு போட்டு சோறு தேவை. மீதி இருக்கிறவங்க எல்லாம் எவனை போய் பாருங்க, இன்னைக்கு அரிசி பருப்பு கிடக்கு. சோம்பேறியா இருந்தால் சோறு எதுக்கு வேணும் சொல்லி புதிய ஏற்பாடு சொல்லுங்க. ஆனால் சோம்பேறியா இருந்தால் சோறு தின்னுட்டு உட்காந்துட்டே இருக்கிறாங்க. அத்தனை நாளைக்கு கோடீஸ்வரன் இருந்தாலும் அவனை வேணும் தெருவுக்கு வந்துடலாம், வேலைக்கு போகலைன்னா. அப்படிதான் வேலை சொல்லு. அப்படி இருக்குதா இல்லையா? பயில் படிச்சிருக்கிறீங்க இல்லையா? பயில் படிக்கிறீங்க ஒரு நாளைக்கு கூட வீட்டு வேலைக்கு போகாது இருக்க மாட்டாங்க. ஒரு சொன்னவனுக்கு பைத்தியக்கார நாட்டுக்கு நான் போகிற வேலைக்கு வந்துடுவாங்க. நீயும் போகலையா, உன்னையும் கட்டு நானும் கட்டப்பட நான் வேலைக்கு போகிறேன், கிடைச்ச வேலைக்கு போகிறேன். அன்னைக்கு 100 ரூபா விடாத மிச்சம் தான். அந்த எண்ணங்கள் நம்மளுக்கு கூட வரும். அந்த எண்ணம் இருக்கிறது தான் எங்கே போனால் என்ன வேண்டாம், கையாந்தது போது அடுத்தவங்களை பொறாப்பட மாட்டோம், அடுத்தவங்களுடைய பொருளை ஆசைப்பட மாட்டோம். அந்த எண்ணங்கள் வரும். நான் அப்படியே சொன்னேன், எங்கள் வீட்டில் எத்தனையோ சண்டை வந்துருக்கு 2 பேருக்கு. ஒரு நாள் நானும் வீட்டில் இருக்க மாட்டேன், நம்மளும் வீட்டில் இருக்காரு. சரிங்களா? கடைக்கு போயிடுவோம். சும்மாலே எங்களுக்கு நாங்கள் வந்து இன்னைக்கு நான் கையாண்டாவது வாங்க எங்கிட்ட இருக்கு
பொருள் இருக்குன்னு நினைக்காது. பாடுபட்டா தான் முடியும். பாடுபடணும் கிடைக்கிட்டா. மாமியார் சொத்தெல்லாம் நாங்கள் என்னைக்கு எதிர்பார்த்தது. எனக்கு உழப்பெல்லாம் அப்படி தோணுச்சு. ஆனால் இது நங்கையே பிடிக்கும். ஏக்கா டெக்னிக்கலாக வாங்கி நாங்கள் அதை வாங்க மாட்டோம். குழந்தைக்காரி கொண்டு போயிடுவோம். கொண்டு போ இங்கே உடனே கொண்டு போ. பாடுபடுக்கு துணிச்சலாயிட்டா எப்படிப்பட்ட குடும்பம் காப்பாற்றப்படும். பாடுபடணும் போது பாடு. இன்னைக்கு நம்ம பாடுபடுக்கு மடப்பட்ட வயசான காலத்தில் என்ன பண்ணுவோம், அப்புறம் ரோட்டு பிச்சை எடுத்து பார்த்தேன். அது மாறணும். பாடுபட்டால் தான் அந்த குழந்தை வச்சிருக்க முடியும். கால்நாட்டு மாறும். குழந்தைங்களாம் நம்மளை பார்த்துட்டே இருக்கு. குழந்தைங்க நீ எல்லாம் பாடுபட்டு பழைக்க வேண்டிய இடத்துல நீ சும்மாவே இருந்துட்டீங்களா, அதான் நீ கெடா போய் எங்கேயும் நம்ம கிடைக்க நமக்கு வாங்கிக்கணும் திரின்னு தான் பண்ணுவோம். குழந்தைங்க நம்மளை கெவிக்க தெரியுமா? நம்ம குழந்தைய நல்ல முறையாக வளர்த்துறா தான் குழந்தைக்கு அந்த எண்ணங்கள் வராது. நம்ம குழந்தையில வளர்த்துறக்கே தெரியாது. குழந்தைய பார்த்துட்டே இருக்குது. நான் சாப்பிட்ற வயசுல திங்கிற வயசுல நீங்கள் வீட்டில் கும்மாளம் போட்டுருந்தீங்களா? நான் எங்களால விட்டு போட்டு இப்போ நான் பாடுபட்டு கொண்டாந்து உங்களுக்கு கொடுக்கணுமா? நான் இப்போ நீ போய் என்ன பண்ணுற வீடோட என்ன கையெழுப்போம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பசங்க அது கண்டிஷனாக சொல்லுவாங்க. நம்ம பாடுபடணும். அந்த குழந்தையில திங்கிற வயசு உள்ள வயசு பாடுபட்டு குழந்தைக்கு நிறைய கொடுத்து அந்த குழந்தைகளை காப்பாற்றணும். சரிங்களா? அந்த எண்ணங்கள் நம்மளுக்கு வளரணும். நீங்கள் சார் செய்தி எங்கேயோ வேற போயிட்டு கத்தர் ஸ்தோத்திரம் இல்லையா? கத்தருக்கு ஆசிரியப்பாரு. சங்கீதம் 107 சங்கீதம் 107 17 739 பக்கம். சீக்கிரம் எடுங்க. நோய் கொண்டு என்ன பண்றாங்க? குழந்தைக்கு படிக்கிறது 17. எது நோய் வருது? எப்படி நோய் வருது? நீங்க செய்யற காரியத்தினால நோய் கொண்டு நொடிக்கு போறீங்க. நோய் எங்கிருந்து வருது? நாம செய்யற தப்பு நேரதான் வருகிறதுன்னு சொல்லி வேதம் சொல்லி நான் சொல்லிட்டேன். அப்ப என்ன செய்யணும்? அந்த நோய் ஏன் வருகிறது நாம் பார்க்கணும். எப்படி பேசுறோம்? மனைவி வியாதியா இருக்கிறாளா? கனவு வியாதியா இருக்கிறாளா? அதை குணப்படுத்த முடியாத காரியம் இருக்குதா? ஹாஸ்பிட்டல் நடக்காது இருக்குதா? அப்ப அது எதிரால வருது நான் பார்க்கணும். பார்த்து அது சரி பண்ணி ரெண்டாவது நம்மளோட கூட்டிட்டு வந்து மனைவியா இருந்தாலும் அன்பா நடத்தி, கணவன் இருந்தாலும் அன்பா நடத்தும் போது வியாதியா இருந்தாலும் வியாதி ஓடிடு. தெய்வம் செய்வாரு இல்லையா? ஆமா, நம்ம தெய்வம் தானே வியாதியை போக்குறவர் தான். வியாதி அப்படியே காலம் வச்சுக்கிற தெய்வம் இல்லை. அதனாலதான் ஒரு சிறுவில் என்ன பண்ணாரு? நம்மளுக்காக சிறுவில் பலியானார் இல்லையா? இப்ப பாருங்க, அதுல 18 படிங்க. அதுலயே பாருங்க, சகல போஜனத்துக்கு ஆலோசிக்கிறது, திங்கிறது மட்டும் குறிக்கோளா இருக்கு. வேற எதுல இல்லை. எண்ணத்தை துன்பம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம். இந்த குடியும் குடியும் தேவனுடைய ராசி பற்றி சொன்ன மாதிரி எப்படி இருக்குது படிக்கிறிய? அவர்கள் மரண வாசல்கள் மரண வாசல் வரைக்கும், அதே மாதிரி திங்கிறதுல விட்டு சாக வரைக்கும். அப்ப என்ன பண்ண? அது மாறணும். நம்ம வேலை செய்யணுங்கிற எண்ணம் வரணும். ஐயா கெழுந்து விட்டாலும் நீங்க வேலைக்கு எப்படி போகுது அப்படிங்கிற எண்ணங்கள் நம்மளுக்கு வரணும். தள்ளி விட்டா கேள்வி. இப்ப பாருங்க, கட்டட வேலைக்கு போகுது பாருங்க. ருக்குமணி உட்காந்து அன்னைக்கு வீட்டுக்காரர்கிட்ட அள்ளி அள்ளி கொடுக்குது. ஆனா பாப்பம் தெரியுது, மேலே ஏறி கொண்டு கொடுக்குது. அவரு பாவம் தடுமாறி தேர்ப்பி வேலை செய்யறாரு. ஏன் பாம்புதான் தெரியுது. அந்த பாடுபடணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். சரிங்களா? பாடுபடம் நோட்டில் எப்பவுமே பானை காய்க்கும். பாடுபட நோட்டில் பானை காயாது. அடுத்த வீட்டில் ஆகிறது மட்டும் பார்த்துட்டு என்ன சலவை அடிக்க உட்காந்து வேண்டியது. அடுத்தில குறை சொல்றது அப்புறம் நம்ம எப்படி இருக்கிறோம் அதுதான் முக்கியம். எத்தனாவது படிச்சீங்க? அதுல 18 படிச்சீங்க. 19 படிக்கிறதுல தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவங்க இக்கடுக்களுக்கு நீங்களாக்கி ரட்சி. அப்ப என்ன ஆச்சு? உங்களுக்கு ஒரு பிரச்சனைங்கிற போது கூப்பிடும் போது தேவனை உண்மையா இருந்தீங்கன்னா அதுல நீங்களாக்கி உங்களை ரட்சித்து காப்பாற்றுவோம். முதல்ல எப்படி காப்பாற்றுவாருன்னா நீங்க உண்மையா இருக்கணும். ஃபர்ஸ்ட் உண்மை வேணும். யோபு உண்மை இருந்ததுனால அவன் கூப்பிட்ட குரலுக்கு தேவனை செவி கொடுத்தாரு. 7 வருஷம் செவி கொடுத்தாரு. இல்லை செவி கொடுத்துருக்க மாட்டார். சரிங்களா? உண்மை முக்கியம் நம்ம கிட்ட. அவன் எப்படிப்பட்ட நினைச்சுப்பாரு. அவரு அந்த தேசத்து ராஜா.
அவன் பாருங்க நல்லானோடனே என்ன பண்றாங்க, நல்லா கூட கொடுத்தாங்க. அப்புறம் கவனிந்தானா, அப்புறம் தோட்டத்தில் என்ன வெள்ளாமை எடுக்கணும், எப்படி பண்ணணும், மக்களை வச்சு எப்படி ஓட்டணும் பாடுபட்டா. அவன் உட்காந்துட்டு இருந்தா அப்பம் போயிருக்கு. சரிங்களா? பாடுபடுறதுக்கு தையம் கூடாது. கை கால் முடியாத கட்டமாகும் போது நம்ம குழந்தைகளை அண்டி உட்காரணும். அப்பதான் குழந்தைங்க சோறு போடணும். சரிங்களா? அப்போ குழந்தைங்க நினைக்கி நம்ம அப்பா நம்ம அம்மா கஷ்டப்பட்டாங்க, சம்பாதிச்சாங்க, நம்மளுக்கு ஒரு வீடு வாசல் ஏற்படுத்தினாங்க, கடை பணம் வச்சு கொடுத்தாங்க, நம்மளை நல்லா சாப்பிட்ற வயசு சம்பாதிச்சு கூட நிறைய கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். அப்போ நம்ம தாய் தாப்பே நம்ம கவனிக்கணும். அந்த குழந்தைக்கு அந்த மனசுக்குள்ள தானாகவே எசனாக ஊட்டுவார் இல்லையா? அந்த எண்ணங்கள் நம்மளுக்குள்ள வந்துடணும். சரி, அதில் 20 படிங்க. தமது வசனத்தை அனுப்பி தங்களை குணமாக்கி அழிவுக்கே தப்பிக்கிற. எப்போ நீ நல்லவன ஒழுங்கா இருந்தா, வாயினால உகனால உத்தமனா இருந்தா தப்ப வைக்கிறதுக்கு அவர் வல்லவரா இருக்கார். தேவன் எந்த ரோகத்திலையும் நல்லது பண்றதுக்கு, சுகமாக்கிறதுக்கு வல்லவரா இருக்காரு. உன் கையில் பெரியாச்சு சாப்பிட்றதுக்கு உனக்கு எல்லா வாலிவாசலும் கத்த திறக்கிறார். சம்பாரிச்சுட்டு வந்தோடனே அதை கொண்டு என்ன பண்ணுங்க, கோட்டை கடையிலுமே வெவ்வேறு கடையில் கொண்டே கொடுத்துருக்குறார். என்ன பண்ணாலும் என்ன பண்ணணும், பொம்பளைங்கிறது வீட்டு லட்சுமி, பொம்பளை கையில் கொடுக்கணும். அவன் தான் ஆம்பளை இல்லையா? ஆமா, கொடுத்தா தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கு. நீ அவரு கூட 200 ஏற்றிருக்கிற ஆம்பளை கிடையாது. அவன் என்ன பண்ண, பிடுங்கிட்டு போய் ஊதறி படுக்கிறான்னு அர்த்தம் இல்லையா? ஆமா, எதா இருந்தாலும் கொடுக்கணும். கொடுத்துட்டு பொழுது எனக்கு 10 ரூபா கொடு, 20 ரூபா கொடு, நான் வெளியே போகிறேன் டீ குடிக்கலான்னு கேட்குறாங்களா? அவன் தான் புத்தி உள்ள ஆம்பளை இல்லையா? எடுத்துகிட்டு வந்து இங்கே கொஞ்சம் வச்சுக்கிறது, இங்கே கொஞ்சம் ஒழிச்சு வச்சுக்கிறது, அதெல்லாம் நல்லதா? பொம்பளையும் அதே மாதிரி ஆம்பளை தெரியா ஒழிச்சு வைக்கிறது, அதெல்லாம் மாறணும், நிறைய மாறணும். வாழ்க்கைங்கிறது என்ன, குடும்பம்னு என்ன அப்படின்னு நாம் பார்க்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. சரி, அதில் 2வது அப்போஸ்தலர் நடவடிக்கை, இந்த நீதிமொழிகள் 4:20 படிங்க. படம் ஒன்று படிச்சுங்கன்னா தான் சீக்கிரம் முடிக்க முடியும். என் மகனே, என் வார்த்தைகளை கவனியும், என் வசனங்களுக்கு என் செவியே சாய். கர்த்தர் என்ன சொல்லிக் கொடுக்குறாரோ உங்க தேவாலயத்தில் அதை கடைப்பிடிங்க. அதை விட்டு போட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது, வர்றைகிட்டலாம் அட்டை எழுதுது, வர்றைகிட்டலாம் தலையில் கொண்டு வர்றைகிட்டலாம் போயிட்டு இருக்குது, அதெல்லாம் மறக்கணும். அவங்க ஆயிரத்தி சொல்லி கூப்பிடுவாங்க. நம்ம இன்னைக்கு கன்வெர்ஷன் கொடுத்து இப்போ எல்லா பக்கம் பரவிட்டு இப்போ யாருன்னதே நல்லா அவங்க செல்லில் எடுத்து அதனால எல்லா பக்கம் போட்டு என்னை கூப்பிட்றாங்க. ஏய்யா விசுவாசி போகிற பிடித்த வளர்த்திருக்கிறான்னு கேட்குறாங்க. நமக்கு என்ன மனசுக்குள்ள அப்படியே ஒரு மாறி ஆயிடுச்சு. வரையிட்டெல்லாம் தலை கொடுத்துட்டு வர மித்த நாளைக்கு விசுவாசி இல்லையா, அதுக்குள்ளேயே நிறுத்த மாட்டியா? எனக்கு கேள்வி வந்துருக்கு ஒரு வாரம் இல்லையா? அது செல்லை நான் எடுக்க சொன்னதுன்னா இதை பண்ணி அதோட இது பண்ண நினச்சேன். அந்த ஆள் மட்டும் செல்லை எடுத்து அதை ஏக போட்டு விட்டுட்டாரு. அவங்களுடைய பிறவை அனுவனம் அவங்களுடைய இதையை வெளிப்படுத்த போடுறாங்க. நம்ம தான் ஞானமாக இருப்போம் இல்லையா? நிறைய புரிஞ்சுக்கொள்ளணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. சரி, 2வது என்ன எத்தனை படிச்சிங்க? நீதிமொழி 20 படிச்சிங்க. 21 படிங்க. அதில் அது உங்கள் கண்களை விட்டு பிரியாது இருப்பதா அவைகளை இருதயக்குள்ளே காத்துக்கொள். பார்த்தீங்களா? சத்திய வசனத்தை காத்துக்கொள்ளு. இதுக்கு விட ஆலோசனை எங்கே கொடுத்தாலும் சரி போய் கேளுங்க. நிறைய ஆலோசனை கொடுக்குறோம். ஆலோசனை கேட்கணும். சும்மா ஒரு நாளைக்கு வந்து இந்த குடுபடுத்தாங்க காட்டுற மாதிரி கண் கட்டுற தர அதை நம்பி ஏமாந்தீங்கன்னா நீங்கள் எப்பவுமே தேர்ச்சி அடைய முடியாது இல்லையா? அவர் வந்து அன்றைக்கி ஒருத்தர் கூட தேர்ச்சி சேர்த்து சார்ந்து நீங்கள் பாரு, எனக்கு எப்படி ட்ரெயினை உட்காந்துருக்கிறீங்க, அப்போ எவ்வளோ ஒரு இதாக இருக்கிறீங்க பாரு. நீங்களே நினைக்கணும், சிந்திக்கணும். நான் சொல்லலை, நீங்களே சிந்திக்கணும். அன்றைக்கி எத்தனை மணி நேரம்? மத்தியானம் 1 மணி வரைக்கும். இன்னும் மாநாட்டுக்கு கொஞ்ச நேரம் தான். எப்படி உட்கார்றீங்க? பயம் இல்லை, தெய்வ பயம் இல்லை. அந்த விஷயம் சரியா? மகிமை உண்டாட்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. சோத்திரம். சரி, 2வது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:38. நூற்றி 177 பக்கம். பாருங்க, நசனா இயேசுவே என்ன பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடவே கூட
இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிற பூமியில் சுத்திட்டு இருந்தார். அப்ப என்ன அர்த்தம்? பிதாவில் பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா அந்த மாதிரி இடத்துல நீங்க போய் சிக்க கூடாது. என்ன செய்யறாரு? தேவன் அதிசயம் செய்தனால தான் இயேசுநாதர் என்ன செய்ய முடிஞ்சது. ஏன்? அவர் 100 மனசுல வந்துட்டாரு. தேவனாக இருந்தாரு, பூலோகத்துக்கு வந்தா நினைவிட்டாரு. 100 மனசுனா எதுக்காக? உங்களுக்காக எங்களுக்காக பலியாக. அப்ப பலியாக வந்தவர் என்ன பண்ணா, அவரை யார் நிரப்பணும்? அவரை தாக்குனவர் அதை நிரப்பணும். நிரப்பி பூலோகத்தில் என்னென்ன காரியமோ அத்தனை செய்து முடிக்க அவரு தான் அனுப்பிச்சாங்க. அந்த வரங்களை ஓட்டணும் சொல்றாரு பார்த்தீங்களா? அப்ப அந்த வரங்களை நீங்களுமே நீங்க தேவனுடைய வரத்தை பெற்று வல்லமை பெற்று அப்படி ஆசைப்பட்டு நீங்க நடக்கணும்னா நீங்க நன்மை செய்யல மாற முடியும் இல்லையா? ஏன்னா அவர் 100 மனசுல இருந்து செஞ்சாரு இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம 100 மனசுல இருக்கிறோம். நம்மளுக்கு அந்த வரம் தேவைன்னா அந்த தெய்வம் என்னெல்லாம் கேட்டு பூலோகத்துக்கு வந்தாலும் அதை நடத்தி முடிச்ச மாதிரியே நீங்கள் நானும் நடத்த முடியும். பவுல் அதை செஞ்சாரு. சரிங்களா? சவுலா இருந்து பவுல் என்ன செஞ்சாரு? செய்து முடித்தாரு சொல்லி வேதம் சொல்லுங்க இல்லையா? அப்ப நாம செய்யணும்னா நாம் அந்த தேவனிடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும் போது கர்த்தரை செய்வார் சொல்லி வேதம் சொல்லுகிறது. சரி, ரெண்டாவது படி. பாத்தீங்களா என்ன பண்ணாரு? விசுவாசுக்கு அகப்பட்டையில் எல்லாத்தையுமே விடுதலை ஏற்கிறவராக நன்மை செய்தார் சொல்லி வேதம் சொல்லு. அப்ப நீங்கள் நானும் எதுக்காக நம்மளை வச்சுக்கிறார்கள்? அவருக்குள்ள ஆவி பெற்றிருக்கிறோம், பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறோம். இயேசுநாதருடைய ரத்தத்தை மாசம் மாசம் என்ன பண்றோம்? அவருடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் பண்றோம். அப்புறம் அது எதுக்காக? என்னை போல நீங்க இருக்கணுங்கிறதுக்காக தான் அவர் ரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் பண்ணி அவருக்கு அவர் நம்மளோட இணைத்து இருக்கிறதுக்காக செய்கிறோம். அப்ப நாமும் அதை செய்யும் போது விசுவாசங்களை துரத்தக்கூடிய வல்லமை நம்ம இடத்துல இருக்கு இல்லையா? நீங்க எதுக்கு திருவிருந்து வாங்கிட்டு சும்மா என்ன திருவிருந்து கொடுக்குறாரு வாங்கிட்டு போற நினைக்கக்கூடாது. திருவிருந்தில் அத்தனை வல்லமை இருக்கு. அதனாலதான் திருவிருந்து வாங்கும்போது ஞானத்தோட வாங்க, அறிவோட வாங்க சொல்லணும். வயிற்றோட வாங்க, பக்தியோட வாங்கிக்குவாங்க. சரிங்களா? திருவிருந்து வாங்கும் போது ஏனாவதான வாங்கிட்ட சில பேர் என்ன நித்திரையும் அடைஞ்சிருக்காங்க, சில பேர் வியாதிப்பட்டிருக்காங்க. ஏன்? துணிகரமா வாங்குறனால துணிகரம் மாதிரி வாங்கணும், நல்லா அறிக்கூட்டு வாங்கணும், சபைக்கு இருந்துட்டு வாங்கக்கூடாது. மாசம் மாசம் சிலர் பெரிய பெரிய தேவாலயத்துலலாம் 3 நாளைக்கு உபவாசம் இருப்பாங்க மாசம் மாசம். அதில் யாரெல்லாம் வந்து உபவாசத்துலேருந்து வாங்குறே நிறைய இருக்கு. நம்ம வீட்டிலே இருந்தால் சில பேர் என்ன வெட்டியே பார்க்க மாட்டாங்க. வீட்லேயே ஆக்கம் திங்கம் அது எங்கேருந்து பொருள் வருதோ வந்துட்டே இருக்கு. அது எத்தனை நாளைக்கு கதவை டப்புனு கதவை அடிக்கிறாரோ அன்னைக்குத்தான் ஐயோ போச்சு இன்னைக்கு ஒன்றும் இல்லைன்னு அப்போதான் சிந்திப்பீங்க. அது முன்னையே சிந்திக்காதபடி நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருக்கிறேன். நீங்கள் தேவாலயத்துக்கு பிரியா இருந்தவங்க ஜெபம் பண்ணுங்க, அப்போ உங்களுடைய கதவை அடைக்கப்படாத கிடைச்சி கொண்டே இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் யாரும் ஏற்றுக்கிறது இல்லை இல்லையா? இந்த 12 மணி நேரம் ஜெபம் நிறைய பேர் விட்டுட்டீங்க. 2-3 பேருக்கு இப்போ நடந்துட்டு இந்த 12 மணி நேரம் ஜெபத்தில் என்னதான் இப்போ இருக்குதுன்னு தெரியல. ஆனால் வந்து வர மாட்டேங்குது. மீதி நாளைக்கே வந்து ஜெபம் பண்ண மாட்டேங்குது. பாருங்க, இந்த வார்த்தை திங்கள் செவ்வாய் புதன் அதோட முடிஞ்சுது. வேலைக்கும் அந்த மாதம் வருது. எப்படி 12 மணி நேரம் ஜெபத்தை எப்படி யாராவது பண்ணுவீங்க எனக்கும் தெரியல. கர்த்தர் உங்களை காப்பாற்றும். நான் சொல்கிறேன் நாள் இல்லைன்னு சொன்னால் அது ஏற்றுக்கிறது இல்லை. அது நாளைக்கு பாரு, நாளைக்கு தள்ளி. அதே மாதிரி ஏசப்பா நாளைக்கு ஆசிரியக்கிறேன், நாளைக்கு ஆசிரியக்கிறேன், உங்களுடைய காரியத்தை நிற்குது. ஏன்னா நீ திருந்து நான் தர்றேன், நீயே திருந்தலை கொடுக்கலன்னு நீ ஏதோ பண்ணி விட்டுருவேன். வேஸ்ட்டாக போயிருக்கோம், வச்சு பிழைக்க மாட்டேன். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார். ஏன் வச்சு பிழைக்க மாட்டாரு? நாம தள்ளி போட்டால் ஆண்டவர் தள்ளி போடுவார். நாம் அதை ரெடி ஆனால் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருவார். எதுவுமே சரிங்களா? யோகா அந்த இடத்த விட்டு மாறாததுனால அவனுக்கு ஆண்ட உடனே என்ன பண்ணாப்புல வீண்டு என்ன நடந்தனா அதுக்கு டபுளாக கொடுத்தாரு. சரிங்களா? நீங்கள் அப்படி இல்லை, ஒரு 4 நாளைக்கு வந்துட்டு இதாகிடுங்க. அவர் 7 வருஷம், ஒரு நாளாக 2 நாள் நினச்சிப்பாரு. ஆபிரகாம் நினச்சிப்பாரு 25 வருஷம். நீங்கள் 1 வருஷத்துக்குள்ளேயே இத்தனை நாளைக்கு வரும்னு சொல்லி வரவே மாட்டீங்க. சொல்கிறதோட சரி வாயில் சொல்லிடுங்க. தேவாலயத்தில் அதில் கண்ணி உண்டாகுமாப்படி கண்ணி உண்டாக மாட்டிட்டு கொடுக்கணும். நீங்கள் என்னெல்லாம் சொல்லிட்டு போயிட்டு வரலையா அதெல்லாம் ஒன்று சிக்கல் உண்டாகி போண்டி உங்களுக்கு கிடைக்கூடியதெல்லாம் அப்படியே தடையாகி நின்றுட்டு சொல்லிட்டு போயிட்டு செய்யலைன்னா இப்படி மாட்டிட்டு அது செஞ்சீங்கன்னா அப்படி வெளியிட்டு இல்லைன்னே பேர் நல்லா பார்த்துக்கோங்க. வசனம் சொல்லிட்டு இருக்குது, வசனம் அது இருக்குது. நான் வசனம் சொல்லாதாலும் நான் சொல்லேன். என்னுடைய சுயபத்தியில் நான் பேசவே இல்லை. இல்லை இல்லையா? கர்த்தருக்கு மகிமை. சரி, யாக்கோபு 5:13 யாக்கோபு 5:13 புதிய ஏற்பாட்டில் 316 பக்கம் 316.
ஒருவன் உங்களுள் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். அவன் மகிழ்ச்சியா இருந்தா பார்த்து எதை படிச்சீங்க? ஏன் துன்பப்பட்ட விஷயம் என்ன இருந்தது? அவனுக்காக ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணு விடுதலையாயிரு. அவன் என்ன பண்ணணும்? மகிழ்ச்சியா இருந்தவனு சங்கீதம் பாடு. அப்ப மகிழ்ச்சியா இருந்த சங்கீதம் பாடு அப்படின்னு என்ன அர்த்தம்? பாடி துடிக்கிற நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க. சரி, அதுலயே 16 படிங்க. 16. ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணணும்? குற்றங்களே அறிக்கைவிட்டு ஒருவருக்காக ஒருவரை ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்ய ஊக்கமான ஜெபம் தானம் உள்ளதா இருக்கு. நீங்க எப்படி செய்யுங்க அப்படி. அப்ப என்ன பண்ணணும்? குற்றங்கள் முதல்ல அறிக்கூடும். செஞ்சு போட்டு நல்ல நாட்டு வர்றது, பேசி போட்டு அதை மரமட்டு மேலே போய் கடைசியில என்ன பண்ணணும்? மரமட்டு மேலே போய் திரும்பி நம்மளே தான் பாதி சரி பண்ணலைன்னா அது உங்களை சுற்றி சுற்றி வருது. அதுதான் குடும்பத்தில் பிரச்சனை. 10வது குறை வாரது, பிரச்சனை வாரது. குடும்பத்தில் என்ன பண்ணணும்? ஏது வந்தாலும் சரி 2வது அப்படியே இருக்கிறது. நைட்டில் தூக்க வரையில் உதறது, கை உதறது, கால் உதறது, அப்புறம் தூக்கம் பண்ணிங்கிறது, அப்புறம் உட்காந்து ஜபிக்கிறது, அப்புறம் அநேகர் கோலம் போடுறது, அவங்களுக்கு கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொல்கிறது. அவங்க ஜெபம் பண்ண அந்த நேரத்தில் என்ன பண்ணு? ஆண்டவர் அந்த ஃபோன் போட்டு அந்த ஃபோன் மூலியமா சரி அவருடைய ஜபத்துக்கு அந்த நேரத்துக்கு ஆண்டவர் சரி இவனுக்கு இப்படித்தான் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் என்ன பண்ணுறது? தூக்கத்தை கொடுக்கறது. ஆண்டவர் என்ன எல்லா விதத்துலையும் உங்களுக்கு என்ன வேணுங்க? நீங்கள் எந்த ரூபத்தில் வர அந்த விதத்துலாம் பார்த்துட்டு என்ன பண்ணுற பேசினாரு. பச்சைவாதம் இல்லாத என்ன பண்ணாரு? சுகத்தை கொடுத்துட்றாரு. அவ்வளோத நீ செய்யற கிரிகளெல்லாம் உன்னோட வருன்னு விட்டுறாரு. இதுதான் சீ நடக்கிறது. நான் அவன் எடுத்து ஜெபம் பண்ணி எனக்கு தூக்கம் வந்ததுங்க. அவன் எடுத்து ஜெபம் பண்ணி வந்துடுது. வரு வராது நான் சொல்லவே இல்லை. வரு நடக்கு. ஆனாலும் நீ செய்யறதுனால ஒரு நாளைக்கு கூட சேர்த்து எல்லாமே அங்கே என்ன ஒன்று போகும்போது வந்து அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். வேலை உடனே அப்பன்னு நினைக்கிறேன். 4 நாள் கூத்துக்கே இந்த ஆட்டம் ஆடுறீங்கன்னா நித்தியமாக வாழ்கிற கூத்துக்கு எப்படி ஆடணும்னு சொல்லி முடிவெடுக்க வேண்டியது உங்களுக்கு அடியில் இருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. சரி, அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 19, 11, 12 ரெண்டையும் படி டக்குன்னு படி. டைம் போயிடுச்சு. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 19, 11, 12. அவங்களை விட்டு என்ன பண்ணுறாங்க? நீங்க எப்படி பவுல் அந்த அளவுக்கு கர்த்தருக்கு அவன் உண்மையா இருந்தனால அவனுடைய சரீரத்தில் போட்டிருக்கிற அங்கிகளை கட்சிகளை அவன் போட்டிருக்கிற வஸ்திரங்களை கொண்டாயி வியாதியில் இருக்கிற மேலே பேய் உடிச்சவங்கிட்ட நோய் உடிச்சவங்கிட்ட போட்டா அது நல்லாகி போகுது. காரணம் என்னன்னா இந்த ஒரு கோட்டை என்ன செய்யுது? அதை நம்புது. பவுனுடைய துணிமணி வந்து கோட்டை நல்லா இருந்தது நம்புறதுனால கர்த்தர் அதை போட்டு நல்லா ஆக்கிடுறாரு. இது உண்மை நம்புது. அது போலதான் நம்ம ஆளுக்கு அங்கே எழுதி போட்டால் போட்டு சொன்னா அது நடந்தா இது நடந்தா நல்லா நம்புறீங்க. அதனால ஆண்டவர் என்னோட அதை செய்யறாரு. ஆனாலும் அது உங்களுக்கு நிரந்தரமான தீர்வு கிடையாது. உங்க விசுவாசம் தான் என்ன யோவை போல மாறும். யோ யாராவது பிடிச்சல் போட்டான் இருக்குதா? யாராவது போய் விண்ணப்பம் கேட்டான் இருக்குதா? அவனே ஜெபம் பண்ணான் இருக்குது. அவனே அழுது குழம்பு எல்லாருக்காக அழுதானான்னு இருக்குது. ரட்டி எழுதி சாம்பல் உட்காந்து அல்லாத புண்ணு மேலே சீ மேலே மண்ணுகள் அள்ளி போட்டு சுடு மணல் உட்காந்து சுடு சாம்பல் மேலே உட்காந்து அவன் அழுதா புலம்புனா நல்லாச்சு. உங்களை கேளுங்க, எத்தனை எல்லாம் சொல்ல வேண்டிய எத்தனை சொல்லு. அங்கே போனேன், இங்கே போனேன், அந்த அழைப்பு போனேன், அவங்க கூப்பிட்டாங்க போனேன், அந்த விசுவாசி கூப்பிட்டாங்க. எத்தனை இடம் இருக்குது அத்தனை சர்ச்சு சொல்லுவீங்க. அங்கெல்லாம் போயிட்டு வந்தேன். எல்லாம் ரவுண்ட் அடிச்சு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தேன். கற்று பார்த்துட்டே இருக்கிறார். அது இல்லையா? உங்கள் விசுவாசம் அதுக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அதனால தான் பார்த்து பவுல் இருக்கிற துணிமணி கூட போட்டாவே என்ன ஆயிடுது? பேயில் ஓடி போகுது. ஏன்னா இவர்கிட்ட இருக்கிற வரத்தில் வெள்ளை மீனால் இல்லை, அவர்கிட்ட இருக்கிற விசுவாசம் அந்த துணியிலிருந்து மாட்டிக்கிறது. அவ்வளோதான். ஏசப்பா வைக்கிறாரு. சரி இப்படினாலும் அவன் நல்லபடி காப்பாற்றிக்கலாம். என்ன வேற வெளியிலேயும் காப்பாற்றிக்கலாம். தான் நடக்கிற சம்பளம். ஆமே அல்லேலூயா. அடுத்தது 12 படிச்சிட்டிங்களா? இல்லை படிச்சிட்டிங்க. சரி இன்னும் 2 வருஷம் படித்து நம்ம முடிக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. எபிராயர் 6:14 302 பக்கம். அவ்வளோதான் முடிக்கிறேன். எது இல்லை படிக்கிறது? 6:14 எபோசியார் 302 பக்கம் சொல்லிட்டு.
ம் ம் பார்த்தீங்களா? உங்களுக்கு இன்னைக்கு என்ன செய்யறாருன்னா, நீங்க விசுவாசித்தா இதெல்லாம் நடக்கும். என்னென்ன நான் சொல்றேன் அத்தனையும் பழி. நீங்க விசுவாசிக்கலைன்னா எல்லா ஆலயத்துக்கும் போயிட்டு வரணும், எல்லா பக்கம் பிடிச்சி நெறிட்டு இருக்கணும், எல்லா பக்கம் ஃபோன் போயிட்டு இருக்கணும். நீங்க போய் என்ன பண்ணுங்க, தலை துளிக்க எங்க வேணும் பேசிட்டே இருக்க வேண்டியதை ஒன்றும் பண்ண முடியாது. கடைசி சுற்றி வளைச்சு அங்கே போய் இங்கே போய் கடைசியில் என்ன புட்டாசட்டிகள் குதிரை உடனே போயின்னு அக்கறை கிக்க பச்சுன்னு அப்புறம் புரிஞ்சு அதில் புண்ணியம் இல்லை. முதலே புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்கள் நல்ல புரியணுங்கிற காதத்தனை நான் சொல்லித்தரேன். புரிஞ்சுட்டு உங்களுக்கு கொடுத்த ஆலயத்தில் உட்கார்ந்து சமம் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பாருங்க, இந்த வாரத்தில் இந்த வெய்யாளக்கிழமைக்கு பிறகுதா, அப்போ வெய்யாளத்துலேருந்து 1ஆம் தேதியா, அப்போ 1லேருந்து 3 நாளைக்கு ஜபம் இருக்கு. வாங்க ஜபம் பண்ணுங்க, எல்லாருமே வாங்க. மாதம் 3 நாளைக்கு உபவாசம் விட்டாரலாம். 12 மணி நேரம் ஜபம் பண்ணுறீங்க, அப்போ பண்ணிவிட்டு 12 மணி நேரம் வந்து கடைசியில் கொண்டாடுறீங்கன்னா அது பண்ணுறதுக்கு தான் வராது. அப்போ நீ தள்ளி போடுறதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ என்ன அர்த்தம்? சமைங்க. அப்போ என்ன அர்த்தம்? கடைசியில் வந்து உட்கார்றது என்ன அர்த்தம்? அப்படி வரக்கூடாது. முதலுக்கே தொடங்கிடும். முதலுக்கு மாதம் முதலையும் தொடங்கிடும். அப்புறம் அதுக்கு பின்னாடி வர ஜபத்துக்கெல்லாம் நம்ம அட்டன் பண்ண முடியும். கடைசியில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா அந்த ஜபத்தை எப்படி பண்ணுறது? அது முதல் புரிச்சுக்கணும். அது பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு சரியாயிடும். சரிங்களா? இப்போ பண்ணுங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் வீட்டில் படுத்துங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் ரவுண்ட் அடிக்க சுற்றிட்டு அப்புறம் நேரத்தில் நேரமே கிடைக்க சொல்லுங்கள். ஏசுனர் பார்த்து போட்டு ஆமாம் நம்ம பிள்ளைகளுக்கு நேரமே கிடைக்கிறதில்ல, படுத்து தூங்குனாங்க, அப்போ பரவாயில்ல சொல்லி தட்டி விட்டுங்களேன்னு ஒரு தாளாட்டி எல்லாமே அனுப்பி கொடுத்துருங்க. ஆமே அல்லேலூயா. டைம் கிடைக்கிற சாக்கு போக்கு சொல்ல, வேலைக்கு போவாங்க வெயில் அப்படின்னு சொல்கிறீங்க. சாக்கு போக்கு வேலைக்கு போகிற பாருங்க, மொட்டை வெயில் 1 மணி வரைக்கும் இந்த மாதிரி இந்த நேரம் கரெக்டாக செய்கிறேன். 1:30 வரைக்கும் வேலை செய்கிறாங்க. மொட்டை வெயில் மேலே பாருங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு வந்து பாருங்க வேலை செஞ்சுருக்கோம். அப்புறம் மனசு இல்லையா? அவையெல்லாம் மனசு இல்லையா? நம்ம தேவாலயத்தில் வந்து உட்காந்து ஜெபிக்கிற காரணம் சொல்கிறேன். அப்போ எப்படின்னு நினச்சி பார்த்து நான் அப்படி தான் நினைப்பேன். நாங்கள்லாம் வெயில் காலத்தில் வெயிலில் அப்படி பாடுபடுறோம். சரிங்களா? இன்றைக்கி பாடுபட்டு தான் இருக்கேன். அப்போ மனசு இல்லையா நம்ம நினைக்கணும். பாடுபடுங்கிற ஆசை இருக்கிறவன் பாடுபடுவேன். அதே மாதிரி ஜெபிக்கணும் ஆர்வம் இருக்கிறவன் எந்த சாக்குக்கும் சொல்ல மாட்டேன், தானாக வந்துடுவோம். எப்படியோ கணவனை நைஸ் பண்ணி மனைவியை நைஸ் பண்ணி எப்படி ஜெபிக்கணும் குழந்தை நைஸ் பண்ணி கொண்டாந்து ஜாமணின்னு போயிடுவாங்க. ஜாமணி ஆசைப்படுத்துவாங்க. கத்திர மகிமை உண்டாடு. 2வது யோபு 10:11 141 பக்கம் புதிய ஏற்பாடு. டைம் போயிட்டு படப்பட்டு எடுத்து 141 பக்கம் புதிய ஏற்பாடு. யோபு 10:11 யோவான் நானே நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக நான் ஜீவனே கொடுக்குறேன். பார்த்தீங்களா? தெய்வம் உங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறாராம். நீங்கள் ஜெபிக்க வரணும் முடப்படுகிறீங்க. எப்படி ஜீவனை கொடுப்பாரா? வீட்டிலேருந்து கொடுப்பாரா? உங்களை நல்ல மேய்க்கணும்னு ஆசைப்படுறாரு. நீங்கள் வந்துட்டீங்கன்னா அவர் நல்ல மேய்ச்சி உள்ளூர் இடத்துல மேய்ச்சி அமிர்த தண்ணீரை கொண்டே நிறுத்தி தாகத்தையும் தீர்த்து உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்காக ஜீவனை கொடுக்குறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார். ஜீவனையே கொடுத்துட்டார். இன்னமும் மீண்டும் என்ன பண்ணுங்க? நீங்கள் பாவம் செய்யும் போது மீண்டும் உடனே இயேசுனார் என்ன சிறியில் அடிக்கிறீங்க, மீண்டும் உடனே இயேசுனார் என்ன சித்திரவதை பண்ணுறீங்கன்னா அது வந்து மாறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்லி இந்த வார்த்தையை நாம் நிறைவேற்றி ஜெபிக்கலாமே. அல்லேலூயா. பாருங்க, அதில் படிச்சோம்ல 6:14 அந்த வசனத்தினை கொள்ளுங்க. அந்த வசனம் உங்களை அப்படியே ஆசீர்வதிக்கப்படுவாரா. இந்த வசனம் என்ன போட்டிருக்குது? எபிரேயர்ல 6:14 உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். அப்போ பெருக பண்ணுறதுக்காக உங்களை அழைச்சாரு வழியா உங்களை கணவனான பெருக்கம் இல்லாதபடி நாளுக்கு நாள் பஞ்சத்திலையும் பசியிலும் இருக்கிற காரணம் உங்களை அழைக்கல. நீங்கள் பெருக பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையில் பெருவீங்க. உங்களுடைய என்ன சரீரத்தில் பெருக்கம் உண்டாகு, வாழ்க்கை பெருக்கம் உண்டாகு, மனசில் பெருக்கம் உண்டாகு, உங்கள் கையில் பிரகாசம் பெருக்கம் உண்டாகு, உங்கள் குடும்பத்தில் குழந்தை குட்டியில் பெருக்கம் உண்டாகு, உங்களுடைய வீடு வாசல் பெருக்கம் உண்டாகு, நீங்கள் செய்ய தொழிலில் பெருக்கம் உண்டாகு. இதெல்லாம் தேவனை கத்திர வேணும். எல்லாவற்றிலையும் ஆசீர்வதித்து நிச்சயமாக அதில் பெருக்கத்தை உண்டாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்லி இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் அப்படியே நிறைவு பண்ணுகிறேன். ஆமென்.